Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 4 Unit Exercise பார்த்துட்டு இருக்கோம். Fifth question பாருங்க. Two trains leave a railway station at the same time. The first train travels due east and the second train due north. The first train travels at a speed of 20 kilometers per hour and the second train travels at 30 kilometers per hour. After 2 hours, what is the distance between them? 2 மணி நேரம் கழிச்சு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஈஸ்ட் சைடு போகுது அண்ட் செகண்ட் ட்ரெயின் வந்து நார்த் சைடு போகுது. ஸோ நம்ம டைரக்ஷன் எப்படி வரும்? நார்த், ஈஸ்ட், சவுத், இது வெஸ்ட். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்கே போகுது? வெஸ்ட் சைடு. அப்போது இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இந்த சைடு போகிறாங்க. அதுமாதிரி செகண்ட் ட்ரெயின் வந்து நார்த்து. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெயினை எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். செகண்ட் ட்ரெயின் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 2 மணி நேரம் கழிச்சு ஈக்குவலாக இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது டைரெக்டாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். சொல்யூஷனில் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின். இப்போ டிஸ்டன்ஸ்னா என்னது? ஸ்பீட் பை டைம். கரெக்டா? இப்போ ஸ்பீட் பை டைம் தான் டிஸ்டன்ஸு. இப்போ 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர். இப்போ ஏபி டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 20 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? டைம் வந்து 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டைம் வந்து 2 ஹவர்ஸ். அப்போ 1 ஹவருக்கு 20னா 2 ஹவர்ஸ்க்கு 20 × 2 40 கிலோமீட்டர். இதுதான் ஏபியோட டிஸ்டன்ஸ். கிளியரா? இப்போ செகண்ட் ட்ரெயினோட எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம் டேக்கன். இப்போ செகண்ட் ட்ரெயின் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஏசி இல்லையா? ஏசி 2 ஹவர்ஸ்க்கு. சேம் டைம் வந்து ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு. இப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் 1 ஹவருக்கு வந்து 30 கிலோமீட்டரா? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர். அப்போ 30 கிலோமீட்டர் இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர்ஸ். இப்போ இது 2 டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பை பைத்தகோரஸ் தியரம். இப்போ நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் தான் இந்த 2 ட்ரெயினுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். 40 ஸ்கொயர் ப்ளஸ் 60 ஸ்கொயர். 6600 ப்ளஸ் 3600. 6 6 36, 4 4 16. இப்போ 5200. இது வந்து பிசி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ஆன்சர் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5200 கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5 1s are 5, 20 சேர்த்து எடுக்கிறோம். அப்போது 0 4, 5 4s are 20, 0. திருப்பி 5 2s are 10, 0 8, ஏன்னா 40 சேர்த்து எடுக்கிறோம். இதுக்கப்புறம் 2 தான் 1 0 4. மறுபடியும் 2 டேபிள் 2 5s are 2s are. மறுபடியும் 2 டேபிள் 2 2s are 4, பேலன்ஸ் 1 6. மறுபடியும் 2 டேபிள் 2 13 டைம்ஸ் 13 1 டைம். இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதிக்கலாம். 5 × 5 × 2 × 2 × 2 × 2 × 13. therefore BC is equal to 2 5னா 1 5, 2 2னா 1 2, மறுபடியும் 2 2னா 1 2. இந்த ரூட் 13 மட்டும் அப்படியே இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு 13 தான் இருக்கு. 5 2s are 10, 10 2s are 20, root 13 kilometers. இதான் distance between the two trains ஓட value. Understand of the similar. Sixth question பாருங்க. In the given diagram நமக்கு ஒரு diagram கொடுத்துட்டாங்க. D is a midpoint of the side BC. ABC ஒரு triangle இருக்கு. அதில் BC ஓட midpoint வந்து Dன்னு சொல்றாங்க. And A is perpendicular to BC. AE இருக்கு பார்த்தீங்களா? perpendicular to BC. If BC is equal to A, BC ஓட full length வந்து A வா, and AC வந்து B, AB வந்து C,
அண்ட் இடி வந்து எக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இடி வந்து எக்ஸ் அண்ட் ஏடி வந்து பி அண்ட் ஏஇ வந்து ஹெச். ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு பார்ட்டுக்கும் அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரூவ் தட்னு கொடுத்து b square is equal to p square plus ax plus a square by 4. c square is equal to p square minus ax plus a square by 4. b square plus c square is equal to 2p square plus a square by 2. இந்த மூணு விஷயமும் கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம்லேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏஇடி. சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏஇடி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர் பண்ணலாம் பை பைத்தகோரஸ் தியரம். பை பைத்தகோரஸ் தியரம். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் உங்களுக்கு வேணா சைடில் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஏஇடி அப்போ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் வேல்யூ பி, ஏஇ வந்து ஹெச், இது எக்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏடி இருக்கிற இடத்துல பி ஸ்கொயர், ஏஇ இருக்கிற இடத்துல ஹெச் ஸ்கொயர், இடி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். இது நம்பர் 1. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி வந்து மிட் பாயிண்டா, பிசிக்கு டி வந்து மிட் பாயிண்ட். அப்போ பிடியும் டிசியும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். கரெக்டா? Since D is the midpoint of BC, அப்போ BD is equal to DC. இப்போ BC ஓட full length வந்து நமக்கு தெரியும் A. அப்போ A ஓட பாதி எப்படி வேணா A/2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடறோம். அப்புறம் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அடுத்தது BE வேல்யூ. இப்போ BE வேல்யூ என்னன்னு தெரியணும். BE வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? BDயிலிருந்து EDயை மைனஸ் பண்ணால் போதும். கரெக்டா? BD என்னது A/2, ED என்னது X. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதுமா? ஸோ BE is equal to BDயிலிருந்து EDயை மைனஸ் பண்ணுறேன். BDன்றது A/2, EDன்றது X. ஸோ A/2 மைனஸ் எக்ஸ். இது அடுத்த ரிசல்ட். அடுத்து இன்னொன்னையும் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்னன்னா இசி. இப்போ பிஇ கண்டுபிடிச்சிட்டோமா? பிஇக்கு இந்த சைடு என்ன இருக்கு? இசி கண்டுபிடிக்கணும். இசி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இடி பிளஸ் டிசி. ஓகேவா? ஏன்னா டிசியோட வேல்யூ நமக்கு தெரியும். இசி இஸ் ஈக்குவல் டு இடி பிளஸ் டிசி. இடியோட வேல்யூ எக்ஸ் தெரியும், ப்ளஸ் டிசி வேல்யூ A/2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தெரியணும். பிஇனா A/2 மைனஸ் எக்ஸு, இசினா எக்ஸ் ப்ளஸ் A/2. அதுக்கப்புறம் ஜென்ரலாக பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்க போகிறேன். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. இப்போ இதில் பி ஸ்கொயர்னு வந்திருக்கு. இங்கே பி நமக்கு எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும்? இந்த பக்கம் இருக்கிறது ஏஇசி ட்ரையாங்கிள். அப்போ தான் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏசி வந்து ஹைப்போட்டனஸ் ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நான் எடுத்துகிட்டு வருவேன். சரியா? சப்டிவிஷன் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதியிருக்கேன். டயக்ராம் வந்து நீங்கள் வரைய வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம், அதில் கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன சைடு சொன்னேன்? ஏஇசி, ஏன்னா அங்கே தான் பி வருது. சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் AEC. ட்ரையாங்கிள் ஏஇசியில் பை பைத்தகோரஸ் தியரம் நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயர் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இசி ஸ்கொயர் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். இசி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ப்ளஸ் A/2 கண்டுபிடிச்சிருக்கோமா?
இப்போ இந்த டேர்ம் எடுத்தாங்க எழுதிக்கலாம் இல்லையா? வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? x plus a by 2 whole square. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா இது a plus b whole square மாதிரி தான் செய்ய முடியும். இப்போ b square is equal to h square plus a square x square plus 2 into a into b value a by 2 plus b square na a by 2 whole square. இப்போ இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். and already நம்ம இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா b square is equal to h square plus x square. இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த AED வச்சு. சரிங்களா? p square னா h square plus x square. இப்போ பாருங்க h square plus x square இருக்கா? இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்? அடுத்த லைன்ல p square எழுதிக்கலாம் plus a into x இருக்கு plus a square divided by 2 இருக்கு. அப்போ 2 square 4. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துருச்சா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். c square is equal to p square minus ax plus a square by 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ c square. அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் நமக்கு c எங்கே இருக்குன்னு பார்க்கணும். டயக்ராமில் c இந்த பக்கம் இருக்கு. அப்போ இந்த சைடு இருந்தால் நான் என்ன எடுத்துக்கணும்? AEB ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். புரியுதா? இப்போ b வரும்போது இந்த பக்கம் எடுத்தோம்ல, அப்போ c வரும்போது AEB சைடு நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சரியா? இன் ட்ரையாங்கிள் AEB by Pythagoras theorem AB square is equal to, diagram பாருங்க, AB square is equal to AE square plus EB square. சரியா? AE square plus BE square. இப்போ AB இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? C. AE இருக்கிற இடத்துல H. and BE வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். BE வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, A by 2 minus X. வேல்யூ என்ன? C square. AE வேல்யூ H square plus BE square. BE square என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? A by 2 minus X whole square. இன்னும் இதை நெக்ஸ்ட் லைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். C square is equal to H square plus A square. அப்போ A by 2 whole square minus 2 into A into B plus B square. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். C square is equal to H square plus இந்த X square முன்னாடி கொண்டு வரேன். அப்போ தான் அது நம்ம P square மாற்ற முடியும். லாஸ்ட் சம்மில் அப்படி தானே பண்ணோம். plus A square 2 2s are 4 minus A into X. சரிங்களா? இப்போ H square plus X square வேல்யூ P square. அதை டைரக்டாக எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் AX ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் A square by 4 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரூஃபில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூஃபில் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஃபைனல் ஆன்சர் அதே மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? இது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். செகண்ட் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் ரொம்ப ஈஸி. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b square plus c square is equal to 2 times of p square plus a square by 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். b ஸ்கொயர்னும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், c ஸ்கொயரும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரில் b ஸ்கொயர் வேல்யூ என்ன? p ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் a ஸ்கொயர் பை 4 அகெயின் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ p ஸ்கொயர் மைனஸ் ax plus a square by 4 plus axும் minus axும் cancel பண்ணிடலாம். ரெண்டு வாட்டி p square வருது. அப்போ 2 times of p square. அதே மாதிரி ரெண்டு வாட்டி a square by 4 வருது. கரெக்டா? இப்போ 2 1 time 2 2 times. இப்போ நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் ஆன்சர்? 2p square plus a square by 2. இதானே நம்ம ப்ரூஃபும் சேம் கண்டுபிடிச்சிட்டோம். b square plus c square is equal to 1. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாமா? ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சப்டிவிஷனும் தனியாக 2 மார்க்கில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.